என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல. மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகனாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கடவுளுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் நிலைத்திருக்கிற இந்த அருள்வாழ்வுக்காக, இந்த சிந்தனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், தீமையான காரியம் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தீமையான காரியத்தை செய்கிற புருஷனையாவது மனுஷனையாவது தேசத்தில் அருகில் கொண்டு வந்து அவர்கள் கல்லறியப்பட வேண்டும், அவர்கள் சாகும்படி கல்லறியப்பட வேண்டும். அன்பு இறை மக்களே, பழைய பாட்டு காலம் என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற தண்டனை கொடுக்கின்ற காலம். அப்படி வாழ்ந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் மக்கள் பல நிலையிலே அவர்கள் பக்குவப்பட வேண்டும் என்று கடவுள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வழியிலே தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமை அவர்களுக்கு காண்பித்தாலும், தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்தாலும், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக, பாவம் செய்கிற மக்களாக, தீட்டுப்படுகிற மக்களாக, தீட்டுப்படுத்துகிற மக்களாக, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற மக்களாக, சட்டத்துக்கும் நீதிக்கும் கீழ்ப்படியாதபடி, ஒப்பு கொடுக்காதபடி, எப்படியாவது நாம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற பொல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையைத்தான் கடவுள் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகிறவர்கள் தீமையான காரியம். இன்றைக்கு உலகத்தில் கல்வியில் பார்க்கும்போது, வேலை வாய்ப்பில் பார்க்கும்போது, ஒவ்வொரு வேலைக்கும் கல்விக்கும் ஒரு தகுதியை வைத்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு பணி அரசியலை பார்க்கிறோம். அதுபோல் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் பார்க்கின்ற பணி ஆலய பணி. இந்த பணி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கிறவன் மாத்திரமே. பணத்துக்காக பணி செய்யாதபடி, கடவுளுடைய பரிசுத்தத்துக்காக, அவருடைய பராமரிப்புக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக இறை ஊழியத்தை செய்ய வேண்டும். மனிதன் எப்பொழுதுமே நம்மை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறவன். நம் உறவினர் எப்பொழுதுமே நம்மை சீண்டிவிட்டு கோபப்படுத்துகிறவர்கள். நம்முடைய நண்பர்கள் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை காயத்துக்குள்ளாக உட்படுத்துகிறவர்கள். நண்பர்கள் போல அருகில் இருந்து துரோகம் செய்கிறவர்கள். இதை அறிந்து கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் தீமையான காரியம். இப்படிப்பட்ட தீமையான காரியம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கல்லறியப்பட வேண்டும் உன் வாசலில். இன்றைக்கும் கர்த்தருடைய வாசல் அது நீதியின் வாசல், பரிசுத்தத்தின் வாசல். அங்கே பிரவேசிக்கிற மனிதர்களெல்லாம் பாக்கியவான்கள். தகுதியோடு பிரவேசிக்க வேண்டும், தரத்தோடு பிரவேசிக்க வேண்டும். கடவுளுடைய பணி இது நமக்கு இதுதான் கிடைத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எனக்கு இந்த ஆலயத்தினால் கிடைத்தது. ஒருவேளை இந்த ஆலயம் இல்லை என்று சொன்னால் நான் என்றோ எங்கோ நான் போயிருப்பேன் என்றெல்லாம் நினைக்க நாம் மறந்து விடுகிறோம்.
நமக்கு வருகிற வசதிமிக்க வாழ்க்கையை நினைத்து. அன்பான இறை மக்களே, ஒருவேளை நான் நினைக்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இந்த குருசேகரத்தில் நான் பணியாற்றுவேன் என்று ஒரு நொடி கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் கடவுளுடைய திட்டம் இந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்தார். ஆகவே அதுபோல் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்தால் நிச்சயமாக நாம் கல்லெறியப்படுவோம். இன்றைக்கு வார்த்தை என்ற கற்கள் அநேக நம்மோடு இருந்து கொண்டு நம்மிடத்தில் நன்மைகளை வாங்கி கொண்டு நம்மிடத்தில் நல்ல பழகி கொண்டு என்ன செய்கிறார்? வார்த்தை என்ற கல்லை வீசுகிறார்கள். இன்றைக்கு அந்த கல்லை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு வருகிற அனைத்து மக்களிடமிருந்து அடியாக குத்தலாக வார்த்தையாக அவர் பெற்று உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே தீமையான காரியங்களுக்கும் தீமையான வாழ்வுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருப்போம். கடவுள் நம்மை இந்த நாளிலே அதனுடைய ஆசீர்வாதத்தில் நடத்துவார். செபிக்கலாம். என் நேசமுள்ள இயேசுவே, அழகான இந்த நாளுக்காக, வாரத்தின் நிறைவு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட அமைதியற்ற நிலையில் ஆண்டவரை ஆசையும் பேராசையும் மனிதனுடைய தீமையின் காரியங்களாக இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உள்ள எங்களை நீர் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் சாமி. இந்த நாளிலும் கூட நாங்கள் அதற்கு விலகி எங்களை நாங்களே காத்து கொண்டு எங்களுடைய செயல் சொல் அனைத்திலும் ஆண்டவர் எங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்வதிலும் பிறரை அரவணைப்பதிலும் ஆண்டவரை நீதிக்கு உட்பட்டு, இரக்கத்துக்கு உட்பட்டு, சத்தியத்துக்கு உட்பட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு அவளை அணைத்து கொள்வது எங்களுடைய சித்தம். ஆண்டவரை உம்முடைய சித்தம் சாமி. அதற்காக எங்களை பயன்படுத்தி வருகிறீர். இதோ இந்த நாளிலும் கூட இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உடைய திவ்ய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். இறைமகனும் மீட்பர் ரட்சகருமாகி இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.